ஹாய் வணக்கம் மக்களே! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை காலையில வாசல்லாம் கூட்டி கோலம்லாம் போட்டு விட்டது. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வச்சு விட்டேன். சாப்பாடு வச்சுட்டு பருப்பும் வச்சு விட்டு, பருப்பையும் வேக வச்சதுக்கப்புறம் சாம்பார தாளிச்சு விட்டுறலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் சாமி கும்பிட்றதுக்கு நான் இன்னைக்கவே போனேன். ஏன்னா, சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட்டாவே ஆயிருச்சு. சின்ன பாப்பாவும் ஒரே அழுக. அத கொஞ்சம் சமாதானப்படுத்தி இது கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் ஏன்னா சின்ன பாப்பா கொஞ்சம் சீக்கிரமா எந்திரிச்சதுனால, ஒரே தூங்குறதுக்காக ஒரே அழுகை அழுதுட்டு இருந்தது. அத வந்து சமாதானப்படுத்தி தூங்க வச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து சாமி கும்பிட்றதுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அ சாம்பார் வச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையிலக்கே வந்து டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா தோசை. சில நேரம் சாப்பாடே சாப்பிட்டு போயிருவாங்க. இல்லைன்னா மாவு இருந்துச்சுன்னா தோசை ஊத்தி குடுத்துருவேன். இந்த பருப்பு வேக வச்சத வச்சிருக்கேன் பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம மண்பானையில மண்சட்டியில வைக்கிறோம்னா, நம்ம கொஞ்சம் சிம்ல வச்சுட்டோம்னாலே நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் சிம்ல வச்சுட்டோம்னாலே அது நல்லாவே சூடாயிரும். நல்லா கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க. இந்த தோசை ஊத்தியாச்சு. நம்ம தோசைக்கு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கிறப்ப தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு அப்படியே செவந்தது மாரி இருக்கும். இதே வெந்தயம் சேர்க்கலைன்னா, அப்படியே இந்த சிவப்பு அந்த இது வந்து அவ்வளவா இருக்காது. வெள்ளையா இருக்கிற மாரி இருக்கும். அத ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில போட்ட கோலம் தான் வெளிவாசல்லையும் கோலம் போட்டுட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, நிலப்படிக்கு கீழயும் இது மஞ்சள் போட்டு அதுக்கப்புறம் அந்த படிக்கு முன்னாடி அந்த கோலம் போட்டு விட்டுட்டேன். அப்புறம் துளசிக்கு கீழயும் ஒரு கோலம் போட்டு விட்டுட்டு விளக்கு பொருத்தியாச்சு. விளக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா, இங்கே விளக்கு பொருத்தி அப்புறம் மேல நான் வந்து வாசப்படி கீழ விளக்கு பொருத்த வேணான்னு சொன்னதுனால, மேல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி அதில வந்து விளக்கு பொருத்தியிருக்கேன் 2 பக்கமும். அப்புறம் பூஜை ரூம்லயும், பூஜை செல்ஃப்லயும் நானு விளக்கெல்லாம் பொருத்திட்டேன். பொருத்திட்டு கட்டி வச்சிருந்த பூவ வச்சு எல்லா சாமிக்கும் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்துக்காண்டி இந்த செம்புல தண்ணி வைக்க சொல்லியிருக்காங்களா, நான் வந்து அந்த இதில தான் வச்சிருக்கேன் நானு தண்ணி. அந்த மண் பாத்திரம் அதில வச்சிருக்கேன் குலதெய்வத்துக்காண்டி. அதில தண்ணி வச்சு பூ போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இந்த இதில இன்னைக்கு வெள்ள சாப்பாடு வச்சுட்டு சாம்பார் தான். சாம்பார் வச்சு தாளிச்சுட்டு முருங்கைக்காய், முள்ளங்கி இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சாச்சு. சாமிக்கெல்லாம் போட்டு பூ வச்சுட்டது போக மிச்ச பூ இவ்வளோ தான் இருந்துச்சு. ஏன்னா பூ கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வர வர கொஞ்சம் கம்மியாயிருச்சு. முட்டாய்க்கு முட்டாய்க்கு 1 சட்டி கிண்டியாச்சு. 2 சட்டிக்கு திருகி வச்சிருந்தாங்க. நான் தான் கிண்டணும். இது பார்த்தீங்கன்னா, முட்டாய் போடுறதுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து முட்டாய் கொஞ்சம் அச்சுல வச்சு போட்டு குடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து பேக் பண்ணி இது வந்து பேக்கிங் ரெடி ஆயிடுச்சு. இது கடைகளுக்கு போறதுக்காண்டி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கடைகளுக்கு எடுத்துட்டு போய் இனிமே அவங்க குடுத்துருவாங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ. நல்லதே